ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை நான் வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத ஃபுல் விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு கமெண்ட் கொடுங்க. இப்போ நாம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி சனிக்கிழமைனால வாசலில் நல்லா மங்களகரமாக ஒரு துளசி மாட கோலம் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வீட்டு செடிகளில் பூத்த பூக்கள்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். ரொம்ப மங்களகரமாக இருந்தது. வாசலில் வந்து துளசி மாட கோலம் வந்து போடுறது ரொம்பவுமே அழகாக இருந்ததுங்க. இது வெள்ளி அல்லது சனிக்கிழமை நம்ம வாசலில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் அப்படியே வந்து ஐயப்ப சுவாமி பாடல் வந்து போட்டுட்ருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே நம்மளும் வீட்டில் எல்லாம் தீபம்லாம் காலையில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலில் வந்து ஆரம்பித்தேன். காலையில் டிஃபன் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு வேலைகளை வந்து கடகடன்னு செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து சமையல் செஞ்சுட்டு ஓவன் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் க்ளீன் பண்ணாமலே இருந்தது. சரி, அதெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அவன் இருக்கிற வீட்டில் அவன் வச்சுருக்கவங்க வீட்டில் எல்லாமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து தோசையும் சாம்பாரும். என்னென்னா மொபைலில் கையில் பிடிச்சிட்டே நம்ம மாவு எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கீழேலாம் சிந்திருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தோசை ஊற்றி விட்டு அதில் கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் வச்சு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு காலையில் வந்து டிஃபன் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி மதியத்துக்கு சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சமையல் ஆரம்பித்தேன். கொஞ்சம் வந்து மினி பொட்டேட்டோ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல உருளைக்கிழங்கு, அதை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் வந்து மண் இல்லாமல் கழுவிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அண்டு வந்து தயிர் சாதம் வந்து தாளித்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தயிர் ஊற்றி சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து தயிர் வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ எல்லாம் தாளிச்சிட்டு அப்படியே வந்து தயிரில் கொட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததுனால பெரும்பாலும் வந்து தயிர் சாதம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரோ அல்லது மோரோ வந்து நைட்டே சாதத்தை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்படி காலையில் நல்லா அப்படி பிசைஞ்சு அதில் தயிர் தாளித்து ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருந்தது. ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த தாளத்தோட மனமெல்லாம் இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அதெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அப்படியே அதில் உள்ள தோலெல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் வந்து சின்னதாக கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே முழுசாக போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைலில் செய்வேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு, ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் இந்த வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து போகிறா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருந்தனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துகிட்டு அது கூட வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ அது அப்படியே பொரியிறக்குள்ளேயும் நம்ம இந்த உரிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்குல இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை கலந்து அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி பெரட்டி வச்சுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறக்கும் ரொம்ப மணமாக இருக்கிறக்கும் காரணமே பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட சோம்பும் மிளகுத்தூளெல்லாம் சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது மாதிரி நம்ம வந்து இப்படி கலந்து விட்டு இப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்ச உடனே எல்லா குழந்தைங்களெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவு மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம். அதனால் வந்து அது வேகணுங்கிறது கிடையாது. இந்த மசாலாவை நம்ம திரட்டி வச்சுருக்க மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா மசாலா வந்து கீழே அடிப்பிடிச்சு கருக ஆரம்பிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் பார்த்து தான் கிளறணும். ஏன் அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறதுனால டக்குன்னு உடஞ்சி ஒரு மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கிளறி விட்டோம் அப்படின்னாவே உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுல உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு வந்து தேவையான அளவு உப்பு கலந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசம் போயிருச்சு. மசாலாவுடைய பச்சை வாசம் போயிருச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடைசியில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. கடைசியில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதா அந்த வறுவலை வந்து இன்னுமே டேஸ்ட்டையும் மணத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து வச்சு நம்ம தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்போ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தயிர் சாதமும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம். என் பசங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு தினமும் செஞ்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது தயிர் சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு சிங்கெல்லாம் நீட்டாக பாத்திரமெல்லாம் கழுவி நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓவன் வந்து க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் செஞ்சதெல்லாம் அப்படியே இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஸ்மெல்லுமே அடிக்கும் நம்ம மறுபடி செய்கிறப்போ. அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அதாவது ஓவனுக்கு வைக்கிற கண்ணாடி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த லெமன், வேஸ்ட்டான லெமன், கொஞ்சம் வீட்டில் லெமன் இருந்தாலும் அதை எடுத்து 2 இப்படி கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. பிழிஞ்சு விட்டு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சு ஹீட்டில் வச்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. சுற்றி பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே ஊறி நிற்கிது அப்படின்ட்டு. அந்த அழுக்குகள், அந்த ஒட்டி இருந்த அந்த இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து, ஏன்னா இதில் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணுவேன். அதே போல் பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்கெல்லாம் இதில் செய்வேன். இப்போ அந்த துகள்கள் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப நாளாச்சு. பசங்க இப்போ லீவுக்கு வந்ததுனால மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு செய்யலாம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வச்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உள்ள தட்டு அந்த வீலெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நல்லா ஒரு சுத்தமான துணி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவன் உள்ளவங்க வீட்டில் வந்து நம்ம பேக்கரி செஞ்சாவோ இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் செஞ்சாலுமே
நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதைத்தான் வந்து அவங்க கடைகள்லேயுமே இதைத்தான் செய்ய சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்டில் வச்சு எடுத்திங்கனாவே போதும். நல்லா வந்து உள்ள அழுக்குகள் இந்த கெட்ட ஸ்மெல்லெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாமே வந்து போயிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கும் ஓவன் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிடிச்சிருந்தது உள்ளே. இப்போ பாருங்கள் நல்லா இப்போ சும்மா வெறும் துணியை வச்சு தான் துடைக்கிறேன். அதுக்கே வந்து நீட்டாக துடைச்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெமன் தண்ணி இருந்ததில்ல, அந்த தண்ணியை தொட்டே வந்து மறுபடியும் எல்லா பக்கமும் நல்லா துடைச்சி விட்டுடலாம். துடைச்சி விட்டால் இன்னுமே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆகிக்கும். அதுக்கப்புறம் நல்லா துணியை வந்து மறுபடியும் நல்லா கழுவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஒரு டைம் நல்லா பிழிஞ்சிட்டு துடைக்க ஆரம்பிக்கணும். இது இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம செய்யும்போது ப்ளக் பாயிண்ட்டை கழட்டி விட்டுறணுங்க. நம்ம ஆஃப் பண்ணாலுமே ப்ளக் பாயிண்ட்டை கழட்டி விட்டுட்டு தான் இந்த வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும். பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக துடைச்சி எடுத்தாச்சு. நல்லா நீட்டாக புதுசு போல் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க ஓவன் க்ளீனிங் வந்து. ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. இப்போ உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இல்லை. நல்லா பளிச்சுன்னு நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. அதாவது லெமனுடைய வாசம் மட்டும்தான் இருந்தது. இப்போ அப்படியே வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா துடைச்சிக்கலாம். இப்போ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக காட்டுறேன். இப்போ எவ்வளோ பளபளன்னு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். மறுபடியும் இந்த வீலெல்லாம் கழுவிட்டு உள்ளே ஒரு கண்ணாடி பிளேட் இருக்கும், அதையுமே வந்து கழுவிட்டு அதை வந்து அப்படியே உள்ளே வந்து அந்த வீலில் வந்து லாக் பண்ணி விட்டுறணும். இல்லை அப்படின்னா அது கடகடன்னு ஆடிட்டே இருக்கும். இப்படி லாக் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அது ஈவனாக சுற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை காலையிலேருந்து மதியம் 11 o'clock வரைக்கும் செஞ்ச வேலைகள் இதுதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பூஜை வீடியோஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் பூஜை வீடியோ கொடுக்குறேன். நம்ம வீடியோ வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.